வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட்டுங்க. அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தினேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா இந்த மாதிரி ஐ நீட் அ கஸ்டம் ராம். எதுக்குன்னா 12 இருக்கு. என் டிவைஸ் வந்து 1.5 வருஷம் ஆகுதுங்க. இது வந்து ஆக்சிஜன் OS 16 நான் போட்டேன். போட்டதுலேருந்து எனக்கு ஒரு லேக் ஃபீல் ஆகுது நார்மல் யூஸ்லேயே. அதுவும் லாக் அன்லாக் இந்த மாதிரி டிவைஸை லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணாலே அப்படி இருக்கு. இந்த அது லேக் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ரோம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடு. அது அப்டேட் கஸ்டமர் ரோம்லேயும் அப்டேட் வருங்க. உங்களுக்கு நைட்லி பில்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது வீக்லி பில்ஸ் கூட வரும். நீங்கள் பீட்டா ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கஸ்டமர் ரோமில் ஆல்ஃபா ப்ரோக்ராமில் கூட போகலாம். நீங்கள் வந்து டெலிகிராமில் அவங்க தனியாக ஒரு குரூப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதிலலாம் போனீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆக்டிவான அந்த சைக்கிள்ஸ்குள்ளே போக முடியும். அதே மாதிரி ராம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து கஸ்டம் ரோம் போடலாமா இல்லைனா ஒரிஜினலே ஓகேன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து இவர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 12 GB ரேம் இல்லை 16 GB ரேம் மாடலாக இருந்ததுன்னா ஒரு ரீசெட் ஆக்சிஜன் OS 16 போட்டதுக்கப்புறம் ஒரு ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். பிரச்சனை வந்து மினிமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 8 GB ரேம் மாடலாக இருந்தால் பாசிபிள் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரி, அடுத்து OnePlusல வந்து கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆனீங்கன்னு வைங்க. OnePlus கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் ஆக்டிவ் ஆனீங்கன்னா உங்கள் டிவைஸோட பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது எப்படிங்கிறதுலேருந்து எல்லா டியூட்டோரியலும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனால் உங்கள் டிவைஸை நீங்கள் டவுன்கிரேட் பண்ண முடியும். இன்கேஸ் ஆக்சிஜன் OS எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு, நான் எதுக்கு தேவையில்லாமல் கஸ்டமர் ரூம்குள்ளே போயிட்டு நாளை பின்ன அதில் ஏதாவது நைட்லி பில்டு வரும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பில்டு வரும், அந்த பில்டு நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என் டிவைஸ் பூட் லூப்புக்குள்ளே போய் நான் திரும்ப எல்லாத்தையும் ரெட்ரைவ் பண்ணுறது, இல்லாட்டி திரும்ப வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ அப்படி தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக போயிட்டு OnePlus கம்யூனிட்டிக்குள்ளேயே போயிட்டு எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணி டவுன் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சிஜன் OS 14 கூட போட முடியும். ஆக்சிஜன் OS 14 வந்து 12 போட்டால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். சும்மா பறக்கும். ஏன்னா அந்த டிவைஸ் வரும்போது அது வந்து அதுக்கு ஆப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 15 அதுக்கப்புறம் 16 வந்ததுக்கப்புறம் தானே அது லைட்டாக இழுக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் OS போட முடியும். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு OnePlus கம்யூனிட்டி பேஜை போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லையா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமர் ராமும் போடலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப்படியே சும்மா கூகுள் சர்ச் பண்ணுறேன். OnePlus 12R கஸ்டம் ராம்ஸ் அப்படி போடும்போது ஆல்ரெடி XDAல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. எந்த கஸ்டம் ராம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ப்ரோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ இது, நீங்கள் என்ன பண்ணலாம், லினேஜ், பேரனட் ஆண்ட்ராய்டு, எவல்யூஷன் எக்ஸு, இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் எக்ஸ் ஆமாம் காட்டிட்டான், ட்ராய்டு வின்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய கஸ்டம் ராம்ஸ் இருக்குது இப்போலாம். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க ப்ரோ, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் எதனால ட்ரை பண்ணலாம். ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கஸ்டமர் போட தெரியாமல் நம்மளே ஏதாவது தப்பாக பார்ட்டிஷன் எதையாவது நம்மளே ஒய்ப் பண்ணி விட்டு திரும்ப வந்து ஹார்ட் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள நம்மளே இழுத்து விடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எப்போயாவது பூட் லூப்புக்குள்ளே போகலாம். அதாவது கஸ்டமர் ராமுக்கு அப்டேட் வரும், ஓடி அப்டேட்ஸ் கூட வரும். அதை இன்ஸ்டால் பண்ணும்போது டிவைஸ் பூட் லூப்புக்குள்ளே போகலாம். அதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் ராமுக்குள்ளே போங்க. அப்படி இல்லைனா அகைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட ஹெல்ப்பையாவது வாங்கி நீங்கள் கஸ்டம் ராம் ஃப்ளாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நீங்கள் ஸ்டாக் ராம்லேயே கூட டவுன்கிரேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத OnePlus கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை கைட் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா 12R வந்து ஒரு நல்ல ஃபேமஸான டிவைஸ் ஃப்ரம் OnePlusக்கு வந்து சொல்லப்போனால் அந்த வெண்ணிராடை மூர்த்தி மாதிரி சொல்லணும், தொண்டு போய் கிடந்தவங்க பிஸ்னஸை தூக்கி நிறுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12R ஒரு பெரிய பங்கு வகிக்கும். அவ்வளோ தூரம் அதிகமான சேல். ஸோ நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 8 GB ரேம் கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்கிட்டையாவது 8 GB மாடல் 8 GB ரேம் மாடல் 12R வச்சுருக்கீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் 16 GB பறக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஸோ அடுத்து குமரேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, ஐ ஹவ் பின் யூசிங் ஐஃபோன். சரியா? எப்போ ஐஃபோன் 10Rலேருந்து யூஸ் பண்ணுறாரு. ஐஃபோனில் அலோஹா ஆப் செமையாக ஒர்க் ஆகுது ப்ரோ. அலோஹா ஆப்பில் பாஸ்கோட் செட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்புக்கு அதர் ஆப்புக்கும் ஸ்விட்ச் பண்ணும்போது ஆப் லாக்கு ஐஃபோனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கரெக்டாக ஒர்க் ஆகலை, ஸ்பெசிஃபிக்கலி ஒயில் ஸ்விட்சிங் பிட்வீன் ஆப்ஸ் இன் ஆண்ட்ராய்ட் டிவைஸு. ஸோ கூகுள் பிக்சலில் அலோஹா ஆப் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஆப் பாஸ்கோட் செட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நீட் அண்ட் ப்ரீஃபாக இருக்குது. குட் எஃபோர்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கௌதம் ப்ரோட நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன் இல்லையா, அப்போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறேன், ரிமைண்டர் செட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வைல் நம்ம நண்பர்கள் யாராவது இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிக்சல் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ராஜா டி அப்படிங்கிற நண்பர் வந்து, எனக்கு ஒன்றுமே பிடிச்சிருக்கு ப்ரோ, இந்த க்ரீன் லைன் நினச்சாதான் அப்படின்னு இருக்காரு. அது ஆக்சுவலாக உண்மை தானே. இப்போது சாம்சங் ஃபோன் பிடிச்சிருக்கு, சாம்சங்கில் ஒன்யூ எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பாசிட்டிவாக சொன்னாலும் அவங்க வந்து இந்த க்ரீன் லைன் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ராப்பரான அட்ரஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அட்ரஸிங் சரியில்லையே. அதுலேயும் முக்கியமாக பெரிய ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா,
ஒரு சர்வீஸ் சென்டரில் ப்ராப்பராக பண்ணி தராங்க, இன்னொரு சர்வீஸ் சென்டரில் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது, 4-5 சர்வீஸ் சென்டர் நம்ம விசிட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அடுத்த பிரச்சனை என்னன்னா, டிவைஸோட ஏஜ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதில் டிவைஸ் மேலே வியர் அண்ட் டேர் இருக்கக்கூடாது. தெரில, இவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்து அது 3 வருஷம் ஆகி அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா கோடு விழுந்ததுன்னா, ஸோ அந்த ஒரு பயம் வந்து மனதளவில் எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் சாம்சங்கை வந்து சில சமயங்களில் என்னதான் இப்போ எப்படின்னா 30Kல எனக்கு நல்ல கேமராவோட ஃபோன் வேணும், அதுவும் வீடியோகிராஃபியோட ஃபோன் வேணும் அப்படின்னும் போது வேறு வழி தெரியலையேங்க. அந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா ஃபோனும் வீடியோ எடுக்கும். உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, போக்கோ யாராக இருந்தாலும் வீடியோ எடுப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ வந்து நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் என்னைக்கு பார்த்தாலுமே ப்ளீஸிங்காகவும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா சாம்சங், கூகுள், ஆப்பிள் இவங்க தான் டாப்பில் வராங்க. ஸோ அதுதான் நம்மளை என்ன பண்ணுது, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருது, திரும்பியும் கொண்டு போய் சாம்சங்கில் சேர்த்து விட்டுருது. இந்த ஒன்று மட்டும் சாம்சங் அட்ரஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன் அழகா, அட்லீஸ்ட் உருப்படியாக வாயை திறந்து க்ரீன் லைனுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிற இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எங்கே பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகி எல்லாரும் வந்து ப்ரெஷர் ஏறி சுற்றுறது தான் மிச்சம். அடுத்து ஹரி கேம்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து சாட் ஜிபிடியில் ஆட்டோ பேமெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அண்ணா, சாட் ஜிபிடி மை யங்கர் பிரதர் எனக்கு தெரியாமல் ஆட்டோ ஆன் பண்ணிட்டான், அதான் ஆட்டோ பேமெண்ட் ஆன் பண்ணி விட்டாங்க போல். அப்புறமா என்கிட்ட சொன்னால் 2 டேஸில் ஆஃப்டர் செக் பண்ணால் ஆட்டோ பேமெண்ட் கேன்சல் பண்ண முடியல. சொல்யூஷன் இருக்கா, இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி தான் இந்த மாதிரி நிறுத்தணுமா அப்படின்னா, ஒன்று பேங்க் கிட்ட ஆட்டோ பேமெண்ட்டை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் டேரெக்டாக சாட் ஜிபிடியோட சப்போர்ட்டுக்கே நீங்கள் ரீச் பண்ணி என்னையா இது ஆட்டோ பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ப்ரோ, அது உள்ளே போனால் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே ஆட்டோ பேமெண்ட் நடக்க போகிறது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் 1 இயர் எதாவது கிளைம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் பேமெண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ப்ரோவோ, கோவோ ஏதாவது கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக காசு எடுக்க தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பேங்க் சைடில் போய் ஹெல்ப் கேட்கலாம். அடுத்து அட்டாச் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வித் பின் ப்ரோ. ஓ, காமேஷ் ப்ரோ சீரியல் ஆக்டர் ஃபேனு, உங்கள் வீடியோ ரியல்மி 5 இயர்ஸில் இருந்து பார்க்குறேன் ப்ரோ, ஃபோனாக தமிழில். அப்புறமா உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன் ப்ரோ 2024. யூ லைக் வாரியர் இன் யூடியூப் நவ் யூ வீடியோ அப்லோடு 4K வீடியோவும் போடுறீங்க. அதர் இன்ஃபர்மேஷன் அதர் தென் கார் சேல்ஸ் சேனல் பர் டே. உங்கள் வீடியோ பார்க்க டே ஃபுல்லாகவே ஆகுது. ஓ, டே அதான் உங்கள் வீடியோ பார்க்க டே ஃபுல்ஃபில் ஆகுது ப்ரோ. தேங்க்யூ, டூயிங் கிரேட் ஃபார் த சொசைட்டி, சாரி மிஸ்டேக். அதெல்லாம் மேட்டர் இல்லை ஏன் ப்ரோ, நீங்கள் சொல்ல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அது போதும். ஆமாம் ப்ரோ, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இதை வேறு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ். ஸோ நம்மளால் என்னென்ன சேனல் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுவர் டாப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் போட்டிருக்கு, ஃபோனாக தமிழ் போட்டிருக்கு, அடுத்து மணி பேச்சு போட்டிருக்கு, பி டாக் ஸ்பீக்ஸா, அப்புறம் மோட்டோ வேகன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளால் வந்து பார்க்கக்கூடிய சேனல்ஸ், டாப் சேனல்ஸ். 500 வீடியோவா, டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் மாதிரி வச்சுருக்கீங்க எல்லாம். ஏன்னா ஆல்ரெடி ட்விட்டரில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், நான் 600 அப்படின்னு போட்டிருந்தேன். 600யா அப்படி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வீடியோஸ் நிறைய நம்ம பப்ளிஷ் பண்ண தான் செய்கிறோம் ஒரு பக்கம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம குறைஞ்சது 1000 வீடியோ போடுற மாதிரி தான் தெரியுது. எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்த்தா 1000 வீடியோ கிட்ட போயிடுது. இதில் வேற நம்மலாம் தனியாக ஒரு ஆஃபீஸ் செட்டப்லாம் போட்டோன்னு வைங்க, அடிச்சு சும்மா ஃபைட்டர்ஸ்லாம் பறக்க ஓடுற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பண்ணலாம். ஹாட் நியூஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம கவர் பண்ணலாம். நிறையா பாட்காஸ்ட் வீடியோஸ்லாம் இன்னும் பெட்டராகவே பண்ண முடியும். ஸ்பேஸ் அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பட் பரவாயில்ல. ஸோ நம்ம நண்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி அதன் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கலே பெஸ்ட். அதான் மாஸ். அதனால் நீங்கள் அந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, அதான் பர்ஃபெக்டாக அமையும். ஓகே, ஸோ ஒரு குட்டி கிளிப்பும் ஆட் பண்ணியிருந்தாரு. அதில் போய் பார்க்கும்போது ஆட்டோ பே எனேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்கனாலே டன். இன்னொன்று நீங்கள் பேங்க் கிட்டையும் ஹெல்ப் கேட்கலாம். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோ பேயை வந்து டிசேபிள் பண்ணி விடுங்க, எனக்கு இந்த மாதிரி பேமெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஜெய் சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, என் பட்ஜெட் வந்து 25,000 26,000 ரூபாங்க. இதில் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் இந்த பட்ஜெட்டில் சொல்லுங்கள். கேன் ஐ பை 9A செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில்? உங்கள் வியூ என்ன அதை பற்றி? அண்ட் இல்லாட்டி நான் வெயிட் பண்ணட்டுமா? அப்கமிங் திரும்ப ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து S24 FE திரும்பியும் 30,000 ரூபாய்க்கு வருமா, ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் டிவைஸோட ப்ரைஸ் ட்ராப் பற்றி எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. இப்போ தான் இஷ்டத்துக்கு இவனுங்க வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் விற்கிற டிவைஸ் அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கிற டிவைஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை உறுதியாக சொல்ல முடியல. பட் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் 9A கிடைக்குது அப்படின்னா
ஃபஸ்ட்டு அதை யார் வாங்கினாங்களோ அவங்களோட பில்லு டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. டிவைஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ்க்கு நீங்கள் போகிறனால எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற போகிறது கிடையாது. உங்களோட பாஸ்ட் டிவைஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை கரண்ட் டிவைஸ் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் வந்து ஒப்பிட்டு பார்த்துருக்க முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிக்சல் 9 போகிறனால உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது ப்ரோ. சரியா? சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் தான் வந்து பிக்சல் யூஸருக்கு ஒரு பெயினாக இருக்கலாமே தவிர, மற்றபடி நெட்வொர்க் கூட அந்தளவுக்கு மோசமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் 9 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதை தவிர இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி S24 FEக்கு இதுக்கப்புறம் திரும்ப ஆஃபர் வருமானு தெரியல. மேபி நீங்கள் சாம்சங்கோட ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது டீல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதனால் இப்போதைக்கு நிலமை இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற டிவைஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. குட் டிவைசஸ். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மெயில். வேறு சில மெயிலோட அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.